அந்த விஷயம் அவங்க பாட்டிக்கு தெரிஞ்சதும் நான் என்னமோ கொலை குத்தம் பண்ண மாதிரி அவங்க எனக்கு போன் பண்ணி அட்வைஸ் பண்றேங்கிற சாக்குல என்ன குத்தி காட்டி பேசி அனாவசியமா இரிட்டேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தேவையா எனக்கு? உன் வியாக்கியானத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. நீ முதல்ல மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. ஆமாக்கா, அம்மா சொல்ற மாதிரி நீ அத்தனுக்கு கால் பண்ணி சாரி கேட்டிருக்கா. அப்பதான் அத்தான் காம்ப்ரமைஸ் ஆவாரு. என்னடி நீ கூட லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அப்படி பார்த்தா தப்பு பண்ணது அவர்தான். அதனால முதல்ல அவர்தான் என்கிட்ட சாரி கேட்கணும். என்னது அவரு உங்ககிட்ட சாரி கேட்கணுமா? வேணாண்டி, உனக்கு வாய் நீளுது. தப்பு பண்ணிருக்கிறது நீ, அதனால நீ தான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மரியாதையா அவருக்கு போன் பண்ணு. போன் பண்ணுன்னு சொல்றேன்டி, போன் பண்ணி அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. அம்மா, நீ நினைக்கிற மாதிரி இது ஒண்ணும் பெரிய சண்டை இல்ல. இதனால இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது. அவருக்கும் எனக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம், அவ்வளவுதான். இது தப்பு தாங்கிறதும் புரிஞ்சுக்கிட்டு அவரே என்கிட்ட வந்து சாரி கேட்பாரு. அது வரைக்கும் எனக்கு அவர்கிட்ட பேச ஐடியாவே இல்ல. நீ அவ ஏதாவது கற்பனை பண்ணி என்ன மன்னிப்பு கேளுன்னு வெறுப்பேத்திட்டு இருக்காத. ஏற்கனவே எனக்கு தலை வலிக்குது. மரியாதையா மாப்பிளைக்கு போன் பண்ணி மன்னிப்பு கேள்றி. நான் சொல்றதை செய்ய. வாத்தியோட திமிர நான் சொல்ல காதுல வாங்காம போயிட்டே இருக்கா. கடவுளே, இது எங்க போய் முடிய போதோ தெரியல. என் பேச்ச மாரி நீயும் தென்றலும் எங்கேயே சந்திச்சிடக்கூடாதுன்னு உனக்கு ஏற்கனவே நான் அத்தனை முறை வான் பண்ணியிருக்கேன். என் பேச்சையும் மீறி அவ இன்னைக்கு உன்னை காஃபி ஷாப்ல சந்திச்சது மட்டும் இல்லாம உன்னை இவ்வளவு தூரம் அவமானப்படுத்திருக்காளா? பாத்துக்கிறாங்க. எல்லாம் உங்களாலதான். ஆகாஷ் தென்றலை சந்திக்க போறான்றத தெரிஞ்சுக்கிட்டு வேலுனே அவனை கோயிலுக்கு கூட்டிட்டு போக சொல்லி லேட் ஆக்குனீங்க. இதனாலதானே தென்றல் ஆகாஷ் மேல கோவப்பட்டா. இப்படியெல்லாம் அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையை உண்டாக்குறதுல உங்களுக்கு என்னதான் சந்தோஷமா? சாரி பாட்டி, உங்ககிட்ட கூட சொல்லாம நான் அவளை போய் மீட் பண்ணது பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது. ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டா பாட்டி. மறுபடியும் அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. ஒருவேளை மாறிட்டானா? இப்ப புலம்பி என்னப்பா பிரயோஜனம்? இதுக்குத்தான் நான் ஏற்கனவே அந்த பூமி பூஜை விஷயத்திலேயே உன்கிட்ட தெளிவா சொன்னனே. தென்றலுக்கு அனாவசியமா முக்கியத்துவம் கொடுக்காத, அவளை எப்பவும் கொஞ்சம் தூரமாவே வச்சு பழகுன்னு. நீ கேட்டாதானே? ஆகாஷ், இனிமேலாவது தென்றல் கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸோட பழகு. தேவையில்லாம அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடாது. கல்யாணத்துக்கு முன்னாடியே அவ உன்னை இப்படியெல்லாம் அவமானப்படுத்துறா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எப்படியெல்லாம் நடந்துக்க போறாளோ? அனுபவசாலி சொல்ற, கேட்டு பக்குவமா நடந்துக்க ஆகாஷ். இந்த காலத்து பொண்ணுங்களுக்கெல்லாம் ஆம்பளைங்க மேல சுத்தமா மரியாதையே கிடையாது. அவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி சும்மா மரியாதை கொடுக்கற மாதிரி நடிப்பாங்க. அது உண்மைன்னு நம்பி ஆம்பளைங்க கொஞ்சம் இடம் கொடுத்துட்டா போதும், இப்படித்தான் இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி பொண்ணுங்களை ஆம்பளைக்கு உடனே கண்ட்ரோல் பண்ண தெரியணும்.
வச்சுக்கோ, பொண்ணுங்க ஆம்பளைங்களை கால் தூசுக்கு கூட மதிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, தான் செய்யறது தப்புங்கிறத அவங்க உணர கூட மாட்டாங்க. அப்படி உணராததாலதான் தென்றல் இன்னும் உனக்கு போன் பண்ணி சாரி கூட கேட்கல. நான் வெளிப்படையாவே சொல்றேன் ஆகாஷ், தென்றல் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவ மட்டும்தான். மத்தபடி அவ வேற, நீ வேற. அவ உன் பக்கத்துல மட்டும் இல்ல, உன் நிழல் பக்கத்துல கூட சரி சமமா நிக்காத அளவுக்கு நீதான் பாத்துக்கணும். சும்மா அவளுக்கு அடிக்கடி போன் பண்றது, அங்க வா இங்க வான்னு மீட் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் இனிமேலாவது நீ நடந்துக்காத. தான் செஞ்சது தப்புன்னு அவளா உணர்ந்து உன்கிட்ட மன்னிப்பு கேக்குற வரைக்கும் நீ அவகிட்ட பேசவே கூடாது. ஒருவேளை அவ உன்கிட்ட மன்னிப்பே கேட்கலன்னு வையேன், கவலையே படாத. கடைசி வரைக்கும் நீ அவளை கண்டுக்காம விட்டுடு. அவளை நான் பாத்துக்கிறேன். அதுதான் உனக்கும் நல்லது, உன் பாட்டியோட கௌரவத்துக்கும் நல்லது. புரிஞ்சு நடந்துக்க. ஆகாஷ், தென்றல் உன் மேல கோவப்பட்டது தப்புதான். ஆனா உன் மேலையும் கொஞ்சம் தப்பு இருக்குல்ல. அவ பாட்டுக்கு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவள நீ தானே போன் பண்ணி காஃபி ஷாப்க்கு வர வச்ச. நீ சொன்ன டைம்க்கு அவளும் அங்க வந்துட்டா. ஆனா நீ தானே லேட்டா போயிருக்க. அவளோட போனையும் நீ அட்டன் பண்ணல. பாவம் தென்றல், அவ நீ வருவியா வரமாட்டியான்னு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருந்திருப்பா. அந்த டென்ஷன்ல தான் அவ உன்கிட்ட முன்ன பின்ன பேசியிருப்பா. ஆகாஷ், அத நீ பெருசுப்படுத்தாம தயவு செஞ்சு நீ அவளுக்கு போன் பண்ணி சாரி கேட்டுட ஆகாஷ். அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் போல இருக்கு. ப்ளீஸ் ஆகாஷ், அம்மா சொல்றத கேள. நீங்க அம்மாவா? அம்மானா பிள்ளைங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். உண்மைதான்ப்பா, அம்மா அண்ணா பிள்ளைங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். ஆனா நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. என்ன இருந்தாலும் தென்றல் நீ கட்டிக்க போற பொண்ணு. நீ கொஞ்சம் பெருந்தன்மையா நடந்துக்கலாமே. அவகிட்ட எதுக்கு போய் ஈகோ எல்லாம் பாத்துக்கிட்டு? இத பாருங்க, ஒரு மனுஷனுக்கு ஈகோ இல்லனா அவனுக்கு உணர்ச்சியே இல்லைன்னு அர்த்தம். நான் உணர்ச்சியே இல்லாத ஜடமா இருக்க விரும்பல. இத பாருங்க, சும்மா தேவையில்லாம வந்து அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காதீங்க. உங்க அட்வைஸ் கேட்கிற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல.
மெசேஜ். இவ்ளோ நேரமாச்சு. தென்றல் மேல எந்த தப்பும் இல்ல, தப்பெல்லாம் நம்ம மேலதான்னு புரிஞ்சு ஒரு கால் பண்ணி சாரி கேட்டா என்ன குறைஞ்சா போயிடுவாரு. அட்லீஸ்ட் சாரின்னு ஒரு மெசேஜாவது அனுப்பலாம்ல. பாட்டி சொன்ன மாதிரி அவளுக்கு ரொம்ப திமிர்தான். நடந்ததுக்காக ஒரு கால் கூட பண்ணாம இருக்கா. அட்லீஸ்ட் ஒரு எஸ்எம்எஸ்ல சாரியாவது கேட்கலாம்ல. நீ கேட்க மாட்ட. எப்படி கேட்ப? உன்னை பொறுத்த வரைக்கும் நீ தானே கரெக்ட், நான் தப்பானவன் தானே. அதனாலதான் நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் கொஞ்சம் கூட என்ன மதிக்காம அப்படியே கிளம்பி போயிட்ட. செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து நீங்களா சாரி கேட்கிற வரைக்கும் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். இதனால என் அம்மா என்ன அடிச்சு கொன்னாலும் சரி, நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். நான் ஏன் பேசணும்? நான் என்ன கடவுள் அவதாரமா? நானும் சாதாரண மனுஷி தானே. எனக்கும் ஈகோலாம் பார்க்க தெரியும். இத பாரு, என்னை பத்தி உனக்கு சரியா தெரியாது. நான் ரொம்ப பிடிவாதக்காரன். அது புரியாம அனாவசியமா என்ன டென்ஷன் பண்ணாத. ஒழுங்கா எனக்கு கால் பண்ணி ஒரு சாரி கேட்டுரு. நீ சாரி கேட்டா அடுத்த செகண்டே நானும் சாரி கேட்டுருவேன். கேட்க மாட்டல? ச்சே. நீங்க சாரி கேட்டா உடனே நானும் சாரி கேட்டலாம் தானே இருந்தேன். ஆனா நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. அப்போ நீங்க செஞ்சது தப்புன்னு உங்களுக்கு என்ன புரியல? அதனாலதான் ஒரு கால் கூட இல்ல, மெசேஜும் இல்ல. இருங்க, எத்தனை நாள் இப்படி பிடிவாதமா இருப்பீங்கன்னு நானும் பாத்துக்கிறேன். நானும் உங்களை விட பிடிவாதக்காரி தான். நீங்களா பேசுற வரைக்கும் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். பேசவே மாட்டேன்.
பேசுறது? ஏன் பொண்ணுதான்பா. நான் பொக்கே ஷாப்ல இருந்து வரேன். இந்த பொக்கே அவங்கள்ட்ட கொடுக்கணும் மேடம். சரிப்பா கொடு. ஓகே மேடம், கொடுத்துறேன். தேங்க்யூ. ஏண்டி ஏதோ பொக்கேங்கிறான், gift மாதிரி இருக்குது. ஏய் இரு, இந்த தென்றல் உனக்கு தான். யாரடி அனுப்பியிருக்காங்க? தெரியல, பேர் கூட இல்லம்மா. அது எப்படி பேர் கூட போடாம அனுப்பியிருப்பாங்களா? இரு, பிரிச்சா தெரிய போகுது. என்னடி பெரிய கிஃப்டா இருக்கும் போல இருக்கு. பொக்கேதான் பொட்டிக்குள்ள வச்சு அனுப்பியிருக்காங்க. இது யார்கிட்ட இருந்து வந்திருக்க? பொக்கே ரொம்ப அழகா இருக்குல்ல? ஏய், அவ யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு பாக்குறதுக்குள்ள எதுக்கு அவசரப்பட்டு புடுங்குற? இருமா, அதான் நான் பாக்குறேன்ல. ஃப்ரம் ஆகாஷ். ஆகாஷ் அத்தான் தான் அனுப்பியிருக்காரு. மாப்பிள்ள ஏ அது என்னடி லெட்டரு? இருமா பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. அழகா தண்டி அமைச்சிருக்காரு. ஏய் ஏய், லெட்டர் தானே அமைச்சிருக்காரு. மாப்பிள்ள தென்றலுக்காக அனுப்பியிருக்காரு. அதை எதுக்கு இப்ப நீ படிக்கிற? கூட அவள்கிட்ட கூட. இந்த பார், எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்க, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்க? அம்மா, அன்னைக்கு பூமி பூஜையில அத்தா எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ன்னு தெரியாம போட்டது தப்புதான். ஆனா இப்படி பப்ளிக்கா பொக்கே அனுப்பிச்சிருக்காரு. வீட்ல உள்ளவங்க பார்க்கலாம் படிக்கலாம் தானே அர்த்தம். இருந்தாலும் பரவாயில்ல, அவளுக்கு வந்திருக்கிறது அவள்கிட்ட கூட. அம்மா விடுமா, நீ படி. ஹாய் தென்றல், நேத்து காஃபி ஷாப்ல உன்னை நான் அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்போ லேட்டா தான் புரிஞ்சுது. உன் இடத்துல இருந்து யோசிக்கும் போதுதான் நீ என்கிட்ட கோவப்பட்டது தப்பே இல்லைன்னு தோணுது. என்ன இருந்தாலும் நான் பாட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உன்னை அவ்வளவு நேரம் காக்க வச்சிருக்க கூடாது. ஐ எம் சாரி, வெரி வெரி சாரி தென்றல். இதே சாரிய நான் உன்னை நேர்ல பார்த்து கேட்கணும்னு நினைக்கிறேன்.